ஷலோம். அஹ்ரிமோத் மற்றும் பெதோஷிம் என்ற இரண்டு தோரா வேத வாசிப்பு பகுதிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அஹ்ரிமோத் என்பது மரித்து போன பின்பு என்ற அர்த்தத்தை தருகிறதா உள்ளது. பெதோஷிம் என்ற பரிசுத்தர்கள் என்ற அதற்கு அர்த்தம். இது பரிசுத்தத்திற்கான அழைப்பு என்று கருதலாம். ஆகவே லேவியராகம் முழுவதும் ஒரு பலிகள் குறித்த ஒரு விரிவான விளக்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடுத்த ஒரு ஸ்லைடுக்காக நான் கிளிக் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிரேயத்தில் தரப்பட்டுள்ளது அஹரே மோத் மற்றும் கெடோஷிம் என்று. அஹார் என்ற வார்த்தைக்கு பின்பு என்று அர்த்தம். மோத் என்ற வார்த்தை மரணம், மரணத்தை குறிக்கும். கெடோஷிம் என்பதற்கு ரூட் வேர்டு கடாஷ் என்பது டு பி செப்பரேட்டட் என்று அர்த்தம். கெடோஷிம் என்றால் பரிசுத்தர்கள் என்று பொருள்படும். மரித்து போன பின்பு வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அந்த வாழ்க்கை மறுமையில் வாழ்க்கை தொடர்கிறது. அது நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன் அல்லது நித்திய ஆத்துடை. இது ரெண்டிலும் ஒரு தொடர்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே மரித்து போன்றது எல்லாம் முடிந்து போவதில்லை. அதற்கு அப்புறம்தான் பரிசுத்த ஜனங்கள் என்பதனுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதில் தெரிகிறது. பரிசுத்த ஜனங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள் என்ற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஜீவனும் இரத்தமும் எப்படி சம்பந்தப்பட்டது என்று பார்ப்போம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்பதை அறிவோம். ஆத்தும பாவ நிவர்த்திக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே என்றும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த பார்ஷா பகுதியில் உண்டான காரியங்கள் என்னென்ன என்பது அடுத்த ஒரு ஸ்லைடு மூலமாக நான் காண்பிக்கிறேன். இந்த முக்கியமான தோரா பகுதியிலே போக்காடு வனாந்திரத்தின் நாடு என்ற ஒரு காரியம் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது கர்த்தருக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு வெள்ளாட்டுக்கடா, அப்புறம் உயிரோடு இருக்கும் வெள்ளாட்டுக்கடா வனாந்திரத்தில் அனுப்பப்படும் போக்காடாக அனுப்பப்படும். இதில் இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று ஆரோன் குமாரருக்கு உண்டான பாவ நிவர்த்தி. அடுத்து இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் அடங்கிய சபையாரின் பாவ நிவர்த்தி. இந்த பாவ நிவர்த்திகள் எப்படி செய்யப்படுகிறது என்றால், ஆரோனின் குமாரர்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்வது பலிபீடத்தின் இரத்தத்தின் மூலமாகவும், சபையாரின் பாவங்கள் நிவர்த்தி செய்வது வனாந்தரத்தின் நாடு மூலமாகவும் தான். ஆகவே கர்த்தருக்கென்று குறிக்கப்பட்ட வெள்ளாட்டுக்கடா பலிபீடத்தில் பலியிடப்படும். அப்படி பலியிடப்படும் போது தேவனுடைய நீதி நிறைவேற்றப்படுகிறது. அதே மாதிரி உயிரோடு இருக்கும் வெள்ளாட்டுக்கடா இஸ்ரவேலின் சகல பாவங்களையும் அதன் தலைமையில் சுமத்தி வனாந்தரத்துக்கு அனுப்புகிறார்கள். பாவங்கள் வெகு தூரத்தில் அனுப்பப்படுவதால் பாவங்கள் விலக்கி வைக்கப்படுகின்றன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, பழைய ஒரு வரலாற்று காரியத்தை நாம் இங்கு தெரிந்து கொள்வோம். என்னவென்றால், அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு அதாவது தேவன் அவர்களுக்காக நியமித்துள்ள அந்த சுதந்திர வீதத்தை அவர்கள் அடைவதற்காக செல்லும் பயணம். அந்த பயணத்தின் போது ஒரு நிழலாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஒவ்வொரு வீட்டுக்கும் தெரிந்து கொண்டு அதை பலியிடுவார்கள். அதற்கு பெயர் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று பெயர். அது நிழல். ஆகவே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பலி அன்று
அந்த ஒரு குடும்பத்திற்கான பலியாக இருந்தது. அந்த ஒரு குடும்பத்துக்கான பலியாக அந்த குடும்பம் வந்து எல்லா பாவமும் நிவர்த்தி செய்யப்பட்டு அந்த பயணத்தை, வரலாற்று பயணமாகிய அந்த யாத்திரையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் பாவத்தை தீர்ப்பதற்கு அதே நிழல் இங்கு நிஜமாகிறது. அதை நிஜமாக்கியவர் யெசுவா மெசியா ஆகிய நமது மீட்பர். அந்த அதை அவர் எப்படி அதை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறார் என்றால், தனக்கு வழியை ஏற்படுத்தி தந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக அதை அறிவிக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று அவர் யோவான் 1:29 குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அடுத்த ஒரு ஸ்லைடுக்கு போவோம். அடுத்த ஸ்லைடில் சில விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கும் சில ஒப்புமைகள். பழைய உடன்படிக்கையில் பலி எப்படி இருந்தது, அதனுடைய அந்த பலி பாவ நிவாரணத்தின் கால வரம்பு எப்படி இருந்தது, பாவ நிவாரணத்துக்கு உண்டான பலன் எப்படி இருந்தது, இது மூன்றையும் பார்க்க. பலியின் மூலமாக பாவ நிவாரணம் ஏற்பட்டது. அப்பொழுது பழைய உடன்படிக்கையில் அதற்கு ஒரு திருஷ்டாந்தமாக வெள்ளாட்டுக்கடா மற்றும் இளங்காளைகளின் இரத்தம் வந்து பயன்படுத்தப்பட்டது அந்த பாவ நிவாரணத்துக்காக. ஆனால் புதிய உடன்படிக்கையில் தம்முடைய சொந்த இரத்தம் என்னும் போது பிதா தன்னுடைய குமாரனுடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்த வைத்து முழு உலகத்துக்கு உண்டான பாவ நிவாரணத்தை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையில் வருஷம் தோறும் இத்தகைய பலிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் ஒரே தரம் புதிய உடன்படிக்கையில் ஒரே தரம் இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாக தன்னை ஒப்புவித்ததால் அவர் ஒரு நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார் என்று காண்கிறோம். அதாவது பலன் என்று பார்க்கப்பட்டோம் என்றால், அப்பொழுது அவர்கள் பலியிடும் சமயத்தில் அவர்கள் செய்த பாவங்கள் அப்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டன. அது தற்காலிகமான ஒரு பாவ மன்னிப்பாக இருந்தது. ஆனால் முழு உலகத்துக்கும் ஒரு நித்திய மீட்பை உண்டாக்கியது இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவபலி என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது அவரை ஏற்றுக்கொண்ட அநேகரை ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு ஒரு வழியாக அமைந்திருந்தது என்பதையும் பார்க்கிறோம். அடுத்த ஒரு ஸ்லைடு போவோம். இப்பொழுதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த போக்காடு ஏன் தூரமாக விலக்கி வைக்கப்பட்டது, அதற்குண்டான ஒரு ஆவிக்குரிய உள்ளர்த்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகிறார்கள். ஒன்று, உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் இருக்கும் என்ற ஏசாயா தீர்க்கதரிசியின் வசனங்கள் இங்கு நிறைவேற்றப்படுகிறது. இந்த பரிமாற்றம் எப்படி ஏற்படுகிறது என்றால், இது கிருபை, தேவனுடைய கிருபையினாலே இந்த பரிமாற்றம் ஏற்படுகிறது. இந்த பரிமாற்றம் என்பது என்ன, இது ஏன் ஒரு பெரிய மகா பரிமாற்றம் என்றால் இருந்தது பாவங்கள் தமக்கு ஒரு பெரிய ஒரு கனமான ஒரு காரியமாக, ஒரு பாரமான காரியமாக இருந்தது. அது எப்படி நீக்கப்பட்டது, இலவசமான கிருபையின் நிமித்தம் அது நீக்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டோம். ஓகே, அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் ஒரு அருமையான வசனம், அதாவது கெதோஷிம் என்ற அந்த தோரா வேத வாசிப்பு பகுதியின் முதல் வசனம், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த பரிசுத்தராயிருங்கள் என்பதுதான் எபிரேயத்தில் கெடோஷிம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 விதமான விஷயங்கள் தோணும். பரிசுத்தம் என்பதற்கு என்ன ஒரு 3 முக்கியமான காரியங்கள், முக்கியமான தூண்கள் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில்
நேர்மை என்பது ஒன்று. அதில் நேர்மை என்பதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளைகளில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான். களவு செய்யாமல் இருப்பது, வஞ்சனை பண்ணாமலும், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருப்பது, பொய் சொல்லுதல் போன்ற காரியங்களை தவிர்த்தல். இது கட்டளைகளுக்கு கட்டளைகளில் செய்ய வேண்டிய காரியங்கள். அடுத்தது வாழ்க்கை முறையில். வாழ்க்கை முறையில் என்றால் வியாபாரம் போன்ற தொழில், வியாபாரம் போன்ற காரியங்களில் உண்மையாக இருப்பது, உண்மையாக செயல்படுவது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் தன்னுடைய அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாமல் இருக்க வேண்டும். முத்திரையான தரசு, நிறைத்தல், படி முதலியவைகள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்பது. அடுத்தது நியாயம் என்பது. இது எல்லாவற்றுக்கும் பிரதானமான காரியம் என்றால் தீமைக்கு தீமை செய்யாமல் இருந்தால்தான் பரிசுத்தர் என்று ஒருவர் அங்கீகரிக்கப்படுவார். ஒரு தீமைக்கு வெகுண்டெழுந்து ஒரு கோபத்தை செய்தால் அந்த இடத்துல பரிசுத்தம் என்பதும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதும் அங்கே ஒரு கேன்சல் ஆகிவிடுகிறது. நல் அண்ட் வாய்டு என்று சொல்வார்கள். அதாவது அதோடு அது முடிந்து விட்டது. நோ மோர் இஸ் அ ஹோலி பர்சன், இஸ் அ செப்பரேட்டட் பர்சன். செப்பரேஷன் என்பது சமாதானத்தை நிலைநாட்டுகிறவன் தான் ஒரு பரிசுத்தவானாக இருக்க முடியும் என்று வசனங்கள் தெளிவாக நமக்கு போதிக்கின்றன. இப்பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்றால் என்னென்ன காரியங்கள் நமக்கு அதில் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன காரியங்கள் அதனால் நமக்கு பலனாக உள்ளது. கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்றால் களஞ்சியங்கள் நிரம்புகின்றன. கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உன்னை தனக்கு பரிசுத்தத்தனமாக நிலைநிறுத்துவார் என்று சொல்லப்பட்டது. அதாவது எப்படி என்றால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்த ஜனம் என்றும் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட சோசன் பீப்புள், தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஜனமாக நிலைநிறுத்துகிறார் என்று. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு அருமையான வார்த்தையை, எபிரேய வார்த்தையை அதில் பயன்படுத்துகிறார், செகுல்லா என்றது. அதற்கு சரியான மீனிங் என்னவென்றால் ட்ரெஷர்டு பொசஷன், அதாவது ஒரு புதையலை போன்ற ஒரு உடைமை என்று அர்த்தம் செகுல்லா என்பது. அடுத்த ஒரு நிலை, இந்த கீழ்ப்படுத்தல் நிலையிலே இந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஒரு உயரிய நிலைக்கு வரும்போது மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறார்? பூமியின் ஜனங்கள் அவர்களை கண்டு பயப்படுகிறார்கள். அதாவது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நிகழ்வதற்கு இன்னும் காலம் செல்ல வேண்டி இருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்பொழுது எந்த ஒரு கிறிஸ்தவனையும் பார்த்து யாரும் பயப்படுவதில்லை. அவர்களை தாக்கத்தான் வருகிறார்கள். ஒரு காலத்தில் இவர்களை தாக்கினால் அது தெய்வ குற்றமாகிவிடும், இவர்களை தாக்கினால் அது தேவனுக்கு நாம் செய்கிற தீமை என்று ஒரு கருதக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதர்கள் நேர்மையாளர்களாகவும் நீதியுள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டிய காலம் வரும். அப்படிப்பட்ட காலத்தில் பூமியின் ஜனங்கள் எல்லாம் இவர்களை கண்டு பயப்படுவார்கள் என்று அறிகிறோம். அடுத்த ஒரு ஸ்லைடு பார்ப்போம். இதில் வந்து ஒரு 3 லேயர் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அந்த காலத்தில் வந்து அதாவது ரிலீஸ் ஆஃப் த ஸ்பிரிட் என்ற ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்று, இவாஞ்சலிக்கல் புத்தகம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 3 லேயர்கள் தரப்பட்டிருக்கும். அதில் தான் இன்னர் மேன், அப்போ அதாவது அவுட்டர் மேன், அதாவது இன்னர் மேன் அண்ட் இன்னர் மோஸ்ட் அப்படின்ற 3 லேயர்கள். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயரில் பார்த்தீங்கன்னா மிட்ஸ்வோத் சட்டங்கள் காணப்படுகின்றன. சட்டங்களை பின்பற்றுகிறவன் மட்டும் அவுட்டர் லேயரில் இருக்கான், வந்துட்டான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். கட்டளைகளை பின்பற்ற தன்னை ஒப்பு கொடுத்தால் அது முதற்படி. 2வது பலி செலுத்துவது. அந்த காலத்தில் வந்து மிருக பலி செலுத்துதல். இந்த காலத்தில் தன்னைத்தானே
ஜீவ பலியாக ஒப்படைத்தல். அதாவது பக்தன் பாடிய விதமாக, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை என்று பக்தன் பாடிய விதமாக. இந்த எல்லா காரியத்தையும் செய்துவிட்ட பிறகு நம்மகிட்ட அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுதான் இன்னர் மோஸ்ட். அந்த அன்பு இல்லைன்னா இதனால் எந்த விதமான சட்டங்களை நாம் பின்பற்றினாலும் அதனால் பயனில்லை. நம்மை நாமே சுட்டரிக்க கொடுத்தாலும், பலியாக கொடுத்தாலும் அதனால் பயனில்லை என்று அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டது. அதாவது முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் பிறரிடத்தில் அன்பு கூறுவதும் வந்து எல்லா சர்வாங்க தகன பலி போன்ற எல்லா பலிகளை காட்டிலும் முக்கியமாக இருக்கிறது. இப்படி ஒரு அதாவது ஒருவன் வந்து தேவனிடம் யேசுவாவிடம் கூறும்போது அவர் சொன்ன வார்த்தை அவனுக்கு எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்டாக இருந்திருக்கும் என்று தெரியாது. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொல்வதை பார்க்கிறோம். அடுத்த ஒரு விஷயம் இதுதான் கடைசி. ஆக்சுவலா இப்போ இது ஏன் கடைசி வசனமாக நித்திய மறுசீரமைப்பு என்ற ஒரு விஷயத்தை கடைசி விஷயமாக ஏன் இந்த பார்சல் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றால், மரித்து போன பிறகு தேவன் எல்லாவற்றையும் புரிதாக்குகிறார். அதே போல இது இஸ்ரவேலின் கூடாரம் விழுந்து போனது ஒரு மரணத்துக்கு ஈக்குவலான ஒரு சம்பவமாக அவர் நினைக்கிறார். ஆனால் அதையும் அவர் புதிதாக்க விரும்புகிறார். புதிதாக்க விரும்பும் போதுதான் அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல் அதை ஸ்தாபிப்பேன் என்கிறார். இப்பொழுது தாவீதின் கூடாரம் விழுந்து போனது ஒரு மரணத்துக்கு நிகரானது. அது பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அது மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டது. மரணத்துக்கு பிறகு நடந்தது. ஆகவே மோத் என்பது நாம் இதை மூலம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த அருமையான ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த அருமையான தோரா பகுதியை முழுமையாக வாசித்து 2 தோரா பகுதிகளை முழுமையாக வாசித்து நீங்கள் பலன் பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.